வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெட் வந்து இடையில சரியாகவே ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு பார்க்கல, பேட்டரி வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம அதுக்காண்டி பேட்டரி ஷோரூமுக்கே டேரெக்டாக வண்டியை கொண்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ், வீட்டில் இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் மற்ற இடத்துல இருந்து ரொம்பவே வந்து கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வீடியோ வந்து கடைசியாக ப்ரூஃபோடு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்ஜ் ஏறுதா ஏறலையா? அப்போ அமைச்சு போடு. இறங்கணும். இறங்கிச்சுன்னா பேட்டரி தான் கம்மியாடு. இறங்குதான். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல தெரியும். தெரியுதா? பேட்டரி தான். பேட்டரி போயிடுச்சு. 10 கீழே இறங்கக்கூடாது. அது எவ்வளோ வந்து இறங்கிட்டேன்னா சரணில் இறங்கிடுச்சு. அதனால் இருந்தது 10 போயிடுச்சு. உங்கள்கிட்ட என்ன பிராண்ட்லாம் இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே இருக்குது. எல்லாமே காரு அப்புறம் ஹெவி வெஹிக்கிள் எல்லாத்தையும் 35 ஆம்ஸ்லேருந்து 200 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ பேட்டரி லைஃப் வந்து எத்தனை நாள் வரும்? பேட்டரியோட லைஃப் வந்து உங்கள் காருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 4 வருஷம். பேட்டரியெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா 4 வருஷம் 4 வருஷம். இன்வெர்டர் பேட்டரி பொறுத்தவரை ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வரும். இன்வெர்டர் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு வாட்டர் செக் பண்ணும். மெயின்டைன் பண்ணால் அது லைஃப் வரும். மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது இடையில அந்த பேட்டரிக்கு நான் வாட்டரும் இது பண்ணாங்க. அதனால தான் அது வேணும். நீங்கள் வாட்டர் ஊற்றாமல் திடீர்னு ஊற்றும் போது அந்த செல்லு உள்ளே உள்ள 6 செல் இருக்கும். அது வந்து ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆகினா ஒரு திருப்பி எடுத்து உள்ள மண் மாதிரி வரும். லைட் வந்து மண் மாதிரி வரும். எக்ஸைடிங் இதே ரேட் தான் வருமா? ஒரு 100 ரூபா போடுவாங்க. 100 ரூபா போடுவாங்க. வாரண்டி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுத்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஒரே சேம் கம்மி பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. சரி, இப்போ அண்ணன் நம்ம டீட்டெயில் கேட்டாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, எஸ்எஃப் வந்து தனி இதுவும் எக்ஸைடு வந்து தனி பிராண்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2 பேரும் ஒரே கம்பெனி தானே. இப்போ அண்ணன் சொல்லி தான் வந்து நம்மளுக்கே தெரியும். இது நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஐடிஐலேருந்து இந்த லொக்கேஷன் வந்து பல்க்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. எல்லா பேட்டரி இன்வெர்டர் பேட்டரி பைக்குக்கு காருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு எதுனா செக் பண்ணுங்கள். ஓல்டு பேட்டரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நமக்கு புது பேட்டரி தந்துடுவாங்க. இப்போ நம்ம ஜெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வண்டி எடுத்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சொன்னால் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம ஒயர் கனெக்ஷன்லாம் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பேட்ரி வந்து சூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட்லாம் வந்து சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல பிராண்டு. நான் அதை கேட்டிருந்தேன். ஆனால் எக்ஸைடு வந்து ஆர்டர் பண்ணி தான் பிரதர் கொண்டு வரணும் இந்த சைஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பிராண்ட் இருக்குன்னு கேட்டேன். டாட்டா பேட்டரிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நம்ம இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பேட்டரியை வந்து நம்ம எப்படி எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணாங்கங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எஸ்எஃப் சோனிக்கையும் வந்து பார்க்கேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அண்ணன்ட்ட கேட்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஃப் சோனிக்கும் டாடா பேட்டரிஸும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஃப் சோனிக் தான். ஸோ நம்ம வந்து எஸ்எஃப் சோனிக் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாடா பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் தான் பார்க்க போகிறேன். இப்போ இயர் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, டாடா பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 2 7 இருக்குது. அதுக்கப்புறம் L3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த L3 தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லுங்கிறது வந்து எந்த மந்த்துன்னு வந்து குறிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனா ஜனவரி, பீனா வந்து பிப்ரவரி அந்த மாதிரி வந்து வரும். அதில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. எல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் வந்து 12வது இடத்துல இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டிசம்பரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. அடுத்து 3 இருக்குதுன்னு பார்த்தீங்களா, 2003 டிசம்பரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. ஆனால் சேலுக்கு எப்போ கொண்டு வந்திருக்கான்னு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 24க்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து ரீசனபுளாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப பழசும் கிடையாது, வந்து புதுசு தான்.
ஆல்ரெடி. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வாரண்டி கார்டு எல்லாமே வந்து அண்ணன் டீட்டெயிலாக வந்து கொடுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேட்ரி வந்து அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன முதல்ல சடச்சடன்னு சத்தம் வந்துச்சு. ஃபுல்லாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அடிங்க, அப்போ தான் தெரியும். 12 கீழே 10 கீழே இறங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணு. அது எவ்வளோ வந்துச்சு? அது 4 கிட்ட போயிடுது. 11 கீழே வரலாங்க. மொபைலில் போயிருங்க. 9942726373. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை மந்த்னு பார்த்தீங்க அப்படின்னா 62 மந்த் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்மளுக்கு வந்து 30 மந்த் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இப்போ இந்த பேட்ரி இல்லாமல் எல்லா பிராண்டோட பேட்ரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த கடையோட அட்ரஸ் ப்ளஸ் அவங்களோட நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜெட்டுக்கு வந்து ஒரு வழியாக பேட்ரி வாங்கியாச்சு. இப்போ என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டாட்டா பேட்ரி தான் வாங்கியிருந்தோம். அவங்ககிட்ட வந்து SF இருக்குது, டாட்டாஸ் இருக்குது, அப்புறம் XCD எல்லா பிராண்டுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம டாட்டா பிராண்டோட பேட்ரி வந்து நம்ம வாங்கியாச்சு. இது எத்தனை ஆம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 ஆம்ஸ் வந்துச்சு. இயர்லாம் செக் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் உங்களுக்கும் வந்து பேட்ரி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்புக்கு வாங்க. அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து உள்ளே கேட்டு பார்ப்போம். நம்ம அண்ணன் கேட்போம். ஏன்னா நம்ம சேனல் நேம்லேருந்து பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம உங்களோட கடைநல்லூர் தென்காசி இந்த டிஸ்ட்ரிக்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்படின்னா உடனே எடுத்துருவாங்க. ஏன்னா ஆர்டர் எதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் பிரச்சனை இல்லை. பெஸ்ட் ப்ரைஸாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.